Recording in progress. ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த 18ஆம் தேதி 8ஆம் மாதம் 18ஆம் தேதி ஆவணி மாதம் 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:33 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் எங்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஆமேன். பாகமம் 31:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 13, எரேமியா 39, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மார்க்கு 13வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைய நாளிலும் நேற்றைய நாளிலும் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளையிலே இணைகிறோம். நாளைய நாளிலே காலையில் 8 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த வேளையிலே ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனையுடன் ஆரம்பிப்பார். நாங்கள் அந்த வேலை ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகாலை வேளையிலே 6:35 சகோதரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்று கொண்டு அதே வேளையிலே இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். விடுமுறை காலங்கள், சமர் காலங்கள், பிரயாணங்களிலே போகிறவர் ஒவ்வொருவரும் அதே வேளையிலே பல்வேறு காரியங்களாக செல்கின்ற காரியங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே சகோதரி ஜெனட் அவர்கள் கூட கனடாவில் இருக்கிறார், டொரண்டோவில் இருக்கிறார். அதே போல் பிரயாணத்திலே செல்லுகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உபயோகிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி டோலி அவர்களை வரவேற்று கொண்டு அவர் மீதியானவற்றை புறப்படும். பிரைஸ் லோட்டமா, பிரைஸ் லோட் சிஸ்டர் டாலி. மைக் ஆஃபில் இருக்குது, மைக் ஆன் பண்ணுங்கள், பேச முடியுமா? கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவரிடம் ஒப்படைப்போம். இப்படியாக ட்ராவல் காரியங்களில் செல்லுகின்றவர்களுக்காக விசேடமாக ஜெபியுங்கள். சுயினமாக இருக்கிறவர்கள் சுகம் பெற்று இணைய வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள். இந்த வேளையிலும் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்களை முதல்ல வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ். ஆமேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த இடத்துல இணைய செய்ததற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம்.
உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த இணைய முடியாத ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் இணைக்கும்படியாக உம்மிடத்துல ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு குறுகிய நேரத்துல வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செல்ல அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மத்தியில நீர் பரிசுத்த ஆவியானவர் நீர் இருக்கிறீர். இயேசு நீர் தலைவராக இந்த இடத்துல இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களும் உண்மை அறிகிற அறிவை இந்த காலங்களில கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படி கடைசி கால நிகழ்வுகள் ஒவ்வொரு தேசங்களில் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வருகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஈரான் இஸ்ரேல் யுத்தத்துல உம்முடைய கரம் கூட இருந்து அந்த தேசங்கள்ல ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாக உக்ரைன் ரஷ்யா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்படியாக சில நாடுகள் யுத்தத்துல விருப்பப்படுகிற நாடுகளாக இருக்கிறது. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பிசாசின் கிரிகைகள் இந்த கடைசி காலத்தில் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நோபாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்க வந்த காரியங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஆண்டவரே, அந்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது. ஆண்டவரே, அந்த தேசங்களில் ஏதாவது பாவங்கள் இருந்தால், சாபங்கள் இருந்தால், அவர்களிடத்தில் ஒரு மன உருக்கத்தை காண்பிக்கும்படியாக அந்த மக்கள் உம்மை நோக்கி ஜெபிக்க, துதிக்க, அந்த மெய்யான தேவனங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த தேசங்களில ஜெபிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்துல ஒரு சமாதானமாக வாழ்ற வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாத வாழ்வு அது அந்த தேசத்துல ஒரு தீமை அதிகரித்து இருக்கிற வாழ்வாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் இருக்கும் இடத்துல சமாதானம் இருக்குமே. இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரே. அந்த சமாதானத்தோடு இலங்கை தேசம், இந்திய தேசம், ஒவ்வொரு தேசங்களும் உம்முடைய சமாதானத்துல வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆனாலும் உலகத்துல உபத்திரவம் உண்டு. ஆனால் நீர் இந்த உலகத்தை ஜெயித்தவர். ஒவ்வொரு அங்கிருக்கிற போனகை கிறிஸ்டியன் ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயித்தவர்களாக நாங்கள் வாழ உம்மை போல எங்களில மற்றவர்கள் இயேசுவை காண எங்களை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஜெபங்களை கேட்கிற தேவன். மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்களாக. அமெரிக்கா தேசத்துக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக, ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தீமைகள் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அல்லவா நீர். தீமை உமக்கு பிரியமல்லவா, பிரியமில்லை அல்லவா. ஆண்டவரே, நன்மைகள், நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் பிதாவாகிய உம்மிடத்தில் இருந்தல்லவா இந்த உலகத்துக்கு கிடைக்கிறது. அதை அந்த நன்மைகளை, அந்த நன்மையான ஈவுகளை, அந்த அன்பை ஒவ்வொரு கண்டங்களும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அன்புள்ளவர் தேவன், அன்பாயிருக்கிறார் தேவன், ஆவியாயிருக்கிறார். இன்றைக்கு உலக மனிதர்கள் தங்களுடைய சரீர பிரகாரமாக தங்களுடைய தெய்வம் என்று மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வீணான தேவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர்தான் உயிருள்ளவர், உண்மையுள்ளவர், ஜீவனுள்ளவர், சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தவர் என்பதை அந்த ஈரான் தேசத்து மக்களுக்கு நீர் காண்பித்தது போல இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு தேச மக்களுக்கு உண்மை வெளிப்படுத்தும்படியாக நீர் ஒருவர்
ஒருவரே ரட்சகர். ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை ஒவ்வொரு கண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உம்மை நோக்கி பார்த்து அந்த பரலோகத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அந்த பிசாசை எதிர்த்து நிற்கிற தன்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மறுபடியும் பிறந்த வாழ்வு உமக்குள்ள பிறக்கணும். தாயின் வயிற்றில் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பாவியாக பிறக்கிறான், பாவ உணர்வோடு பிறக்கிறான். ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியானவரை பெற்று பிறக்கும்படியாக நிக்கதேமு என்ற பரிசேயன் மறுபடியும் பிறப்பது எப்படி என்று தெரியாமல் இருந்தான். ஆண்டவரே, நீர் அவன் உம்மை தேடி வந்தான். இப்படியாக எந்த மத இன மக்களாக இருந்தால் உம்மை தேடி வரும் பொழுது அவர்களை நீர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். மறுபடியும் பிறந்த வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். மாம்சத்துல பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஜீவனும் சமாதானமும் கொடுக்கிறவரே, சமாதானத்தை கொடுக்கிறவரே, அன்பை கொடுக்கிறவரே, சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கிறவரே, இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய கனிகள் உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு தந்தது போல ஒவ்வொரு மக்களும் மறுபடியும் பிறந்த வாழ்வை பெற்று உம்மை நோக்கி பார்ப்பார்களாக, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மை உயர்த்துகிறோம். இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு தேச மக்களுக்காக பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மிடத்தில் வரும் பொழுது நீர் அந்த தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களும் மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனங்களுக்கு உண்டு. இயேசு ரட்சகர், பரிசுத்த ஆவியானவர், போனகின் கிறிஸ்டியன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார் என்ற உணர்வோடு உம்மை நோக்கி பார்க்க நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசுகளை கட்டி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் துரத்துவீராக. அந்த இலங்கை தேசத்தின் மேல மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் நீர் பொறுப்படுத்த அந்த தேசம் ஒரு சமாதானமாக வாழ, இப்படியாக ஒவ்வொரு தேசங்களிலே மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் பொறுப்படுத்த அந்த வான மண்டலத்தில தீமையான காரியங்கள், மக்கள் செய்கிற தீமையான காரியங்கள், பிசாசுகளுக்கூடாக செய்கிற காரியங்களை அந்த மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் பிசாசின் ஆவிகளை துரத்தி அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தபடியாக இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உடைய கரம் கூட இருந்து, பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். டோலி சிஸ்டருக்காக உம்முடைய தள்ளுப்புகளால் டோலி சிஸ்டருக்கு சுகம் கிடைப்பதாக. நீர் உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது. அந்த தள்ளும்புகளால சுகம் அடைந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை செய்வீராக. சத்தரை கொண்டு வருகிற தட்டைகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடுகிறோம். ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிறோம், கணவருக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக மகளுக்காக, இப்படியாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். இதுவரை நேரமும் எல்லா காரியங்களுக்காக இணைந்து ஜெபித்த, அதிக கால வேளையில் இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். இரவு நேரத்தில் தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற இந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார் கொழும்பு, இலங்கையிலிருந்து. மாலை வேளையிலே அவரையும் வரவேற்று கொண்டு பேசலோட்டமா சகோதரி டாலி. ஜெபிக்கலாம். ஓகே, சிஸ்டர் ஐரீன் அவர்கள் வழி நடத்துவார். நீங்கள் அடுத்த ஜெபத்தை எடுத்து வாருங்கள் சிஸ்டர் ஐரீன். ஜெபங்களை தொகுத்து வழங்குங்கள். சகோதரி டோலிக்கு முதல்ல கொடுங்கள். அதே வேளையிலே நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கவா பிரதர்? ஹல்லேலூயா. ஓ சாரி. சொல்லுங்க, எதுக்காக ஜெபிக்க?
ஓகே. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் ஊழியர்களுக்கு அநேக பாடுகள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக சுவிசேஷ ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு இலங்கை தேசத்துல எல்லாம் அந்த நாளிலே அநேக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்களை எல்லாம் விடுதலை செய்யணும்னு சொல்லி ஜெபிச்சுக் கொள்ளுங்க. ஊழியர்களுக்கு இருக்கிற எல்லா பாடுகளிலிருந்தும் அவங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை தேவன் கொடுக்கணும். அவர்கள் ஊழியம் செய்யறதுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடணும்னு சொல்லி ஊழியர்களுக்காக திருச்சபைகளுக்காக ஜெபிச்சுக் கொள்ளுங்க. ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட திருப்பாதத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களோட நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட திருப்பாதத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்கள் மூலமாக தானே உங்களோட பிரசுத்த ஆவியின் மூலமாக வழிநடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. பலன் உள்ளவன் பலன் அற்றவன் யாரா இருந்தாலும் உதவிகள் செய்பவர் நீர்தான் ஐயா. இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் எந்த விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய முகத்தை பார்த்தியோ, அது பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் அவர் ஃபெய்த். எங்களோட விசுவாசத்தை தொடக்கிற முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆண்டவர் இவர்கள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களால மட்டுமே கிரிகளையும் அற்புதங்களையும் செய்ய முடியும் அப்பா. மனுஷரால் முடியாத காரியங்களை இந்த ஊழியக்காரர்கள் எந்த விதமான உபதிரவத்துல இருந்தாலும் ஆண்டவர் அவர்கள் எழுந்து உங்களுக்கென்று ஆசிப்பதற்கு அவங்கள் பிளவீனமுள்ள நேரம் பலனை கொடுத்து அவங்கள் அந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கப்பா உங்களோட பரிசுத்தமான ஆவியையும் வெள்ளமையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாரும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தையும் நடத்துங்க. இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரைக்கும் அப்பா உங்களோட அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படவன் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்து மூலம் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் இந்த நாளிலும் ஊழியர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் அதிகமாய் தேவனுக்கு என்று எழுந்து நிற்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நன்றி. ஆமென். இன்று கால நேரம் கர்த்தருடைய சித்தத்தைப்படி நீங்க உங்களோட ஊழியங்களையும் நடத்துவதற்கு நன்றி செலுத்துறேன். நன்றி. ஆமென். நன்றி சிஸ்டர். தொடர்ந்து குணா பிரதர், முடியுமா உங்களுக்கு ஜெபிக்க? குணா பிரதர் இருக்கீங்களா? ஓகே. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களிலே ஊழியங்கள் குறைந்து கொண்டே போகிறது. சிறைச்சாலை ஊழியங்கள், ஹாஸ்பிட்டல் ஊழியங்கள், அப்படியான ஊழியங்கள் குறைந்து கொண்டே போகிறது. இதுக்கு அதிக பேர் போறதுக்கு பயப்படுறாங்க. அப்படியான அந்த பயத்தின் ஆவையெல்லாம் எடுத்து போட்டு தைரியமா போய் அந்த ஊழியங்களை செய்யணும். அதோடு கூட சீர்திருத்த பள்ளிகளிலே இருக்கிற சிறுவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. விசேஷமாக இந்த நாட்களிலே அநேக சிறுவர்கள், வாலிபர்கள் அந்த சீர்திருத்த பள்ளியில இருக்கிறாங்க. அவங்க சிறு சிறு தவறுகள் செய்திருந்தாலும் கூட தேவன் அவையெல்லாம் மன்னித்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கணும். அவங்களுடைய எதிர்காலத்தை தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து நீங்க சீர்திருத்த பள்ளியில இருக்கிற சிறுவர்களுக்காகவும் ஹாஸ்பிட்டல் ஊழியங்கள், சிறைச்சாலை ஊழியங்களுக்காகவும் ஜெபிச்சுக் கொள்ளுங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாட்சியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, சர்வலோகத்தின் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறேன் ஐயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று சொல்லுகிறவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அழைத்த ஒவ்வொருவருக்காகவும் உம்மை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற தேவனே,
இந்த வேளையிலும் கர்த்தாவே ஒவ்வொருவரும் வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள், வேத வசனத்தை அறிந்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தாவே தங்களுடைய வேலை நேரங்களை தவிர்த்து மிகுதி நேரங்களில் எப்படியாவது ஆண்டவரே ஜனங்களை சந்திக்க ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ ஊழியங்கள் தடைப்பட்டு நிற்கிறது, எத்தனையோ ஊழியங்கள் முன்னேற முடியாமல் நிற்கிறது, எத்தனையோ ஊழியங்கள் கர்த்தாவே சோர்ந்து போய் நிற்கிறது. இப்பொழுதும் இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருடைய கண்களையும் இருதயங்களையும் திறந்து கர்த்தாவே எண்ணம் தைரியப்படுத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ பேர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே அவர்கள் பலப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்கள் பலப்பட்ட கர்த்தாவே தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்ல தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதபடி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வலுவாதபடி நம்மை காக்கிறவராய் இருக்கிறார் என்பதை கர்த்தாவே அறிந்தவர்கள் ஆண்டவரே தைரியமாக புறப்பட்டு செல்ல உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்தில் இருக்கிறவன் எங்களோடு இருக்கிற இயேசு மகா பெரியவர் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, இதோ சத்ருவுக்கு நாங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எங்களிடத்துல இருக்கிறது, உம்முடைய அதிகாரம் எங்களிடத்துல இருக்கிறது, உம்முடைய நாமம் என்ற இயேசு என்ற நாமம் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதை பயன்படுத்தி கர்த்தாவே சிறைச்சாலை ஊழியங்களுக்குள்ளே ஆண்டவரே ஜனங்கள் கடந்து செல்ல உதவி செய்வீராக. தேவ ஊழியர்கள் சிறைச்சாலை ஊழியங்களுக்குள்ள வைத்தியசாலைகளுக்குள்ள கர்த்தாவே எங்கெங்கெல்லாம் போக முடியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறீர் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தாவே அவர்களும் புறப்பட்டு போக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஊழியர்களும் மறுபடியுமாய் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே உம்முடைய சத்தத்தை கேட்கிற கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வாழி இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தோடு கூட ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. மாம்ச சிந்தைகளை அகற்றி விட்டு கர்த்தாவே ஆவியின் சிந்தையோடு ஒவ்வொருவரும் செயல்பட்டு உம்முடைய ஊழியங்களை தொடர்ந்து பயணிக்க ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களில் தொடர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே வாலிப வயசுகளில் வருகிற துணிகரங்கள் கர்த்தாவே சரீர மாற்றங்களினால தாங்களை பெரியவர்கள் என்று நினைத்து செய்கிற தவறுகளினால் தண்டிக்கப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சீர்திருத்த பாடசாலைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் கர்த்தாவே சட்டங்கள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, எங்களை சீர்திருத்துவதற்காக, எங்களை டிசிப்ளின் ஆக்குவதற்காக என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகள் தங்களை ஆண்டவரை அடக்கி கொண்டு சீர்திருத்தம் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த சீர்திருத்த பாடசாலைகளில இருந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளை வழி நடத்துவதற்காக இருக்கிற ஆசிரியர்களுக்கு நல்ல ஞானங்களையும் பொறுமைகளையும் தெளிவுகளையும் கொடுத்து கர்த்தர் தாமே அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருந்த இந்த பிள்ளைகளுக்கு அன்பை செலுத்தி கர்த்தாவே அவர்களை வளர்க்க வேண்டிய வழிகளிலே வளர்க்க நல்ல ஞானங்கள் கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளும் கர்த்தாவே சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே தங்களுடைய விரக்தி கர்த்தாவே தங்களுடைய கோபங்களை தாழ்த்தி இதோ ஆண்டவரே அந்த ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியவும் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியவும் தங்களை ஒரு நல்ல மனிதர்களாக மாற்றிக் கொள்ளவும் தேவன் தாமே இந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல எல்லா ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் இதோ ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்துவீராக செபிக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியங்களுக்காக
உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. எண்ணம் இந்த ஊழியங்கள் விருத்தி அடையவும், எண்ணம் ஆண்டவரே அநேகர் பங்கு கொள்ளவும், எண்ணம் அநேகருடைய வீடுகளுக்குள்ள இந்த ஊழியங்கள் பிரவர்த்திக்கவும் கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கேட்கிறவர்கள் கர்த்தாவே மனம் திரும்பி ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிறவர்களும் இணைந்து ஆண்டவரே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இதற்கு பொறுப்பா இருக்கிற லெஸ்லியனையும் அவர் குடும்பங்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களை சுகபல ஆரோக்கியங்களோடு காத்து கொண்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒருங்கிணைப்பாளர்களாக இணைந்து இந்த ஊழியத்தில் செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக செபிக்கிறோம். ஏன் சிஸ்டருக்காக செபிக்கிறோம், ஐரின் சிஸ்டருக்காக செபிக்கிறோம். மற்றும் கர்த்தாவே, இந்த இணைப்பில் ஒருங்கிணைப்பாளர்களாக இணைந்து இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவரும் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் மறுபடியுமாய் நாங்கள் சேர்ந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறதை விட ஒத்தாட்சியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஊழியங்கள், வேலை காரியங்கள், கையின் பிரயாசைகள், தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி பிரதர். அப்படி உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நன்றி பிரதர். தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே தேவன் இந்த நிமிஷம் வரையிலும் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, நன்றி ராஜாவே. மதுநாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மதுநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே அப்பா, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய மாறாத அந்த மகத்துவம் உள்ள அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தேடி வந்த நல்ல தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உடைய சேவைக்காய் எங்களை அழைத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா வியாதியஸ்தர்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அநேக தேவைகளோடு அநேக பிரச்சனைகளோடு கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு வியாதிஸ்தர்களையும் தேவன் நீங்க தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே தேசம் எங்கிலும் அநேக புதிய புதிய வைரசுகள் கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வைரசுகள் எல்லாம் ஜனங்களை அண்டாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே வீடுகளிலே, வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய நாடி நரம்புகளை தேவன் நீங்க தொட்டால் போதும் ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. உடைய கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு வியாதிகளுடைய நாடி நரம்புகளினூடாக கடந்து சென்று கர்த்தாவே அப்பா, எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த அவயவங்களிலே கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்தை தேவன் தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஐசியிலே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் நினைவு வர தேவன் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல சிந்தனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பயத்தின் ஆவியெல்லாம் தேவன் நீங்க எடுத்து கொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அநேகர் ஆபரேஷனுக்கு தாவே பணம் இல்லாத படிக்க அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பண தேவைகள், கையின் பிரயாசைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கிட்னி மாற்று சிகிச்சை செய்ய முடியாத படிக்க அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, டயாலிசிஸ் செய்யற ஒவ்வொருவரையும் ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த டயாலிசிஸ் செய்யும் போது அநேக வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அந்த வலி வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இந்த டெங்குனாலே கர்த்தாவே அநேகர் மறித்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அநேக பிள்ளைகள்
வைத்தியசாலையில இருக்கிறாங்க. அப்பா அந்த வைரஸை தேவன் தேசங்களிலிருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தையினாலே உடைய தழும்புகளினாலே நாங்க சுகமாகினோமே அப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரை. எல்லாம் மால் கூடும் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி விசுவாசம் உள்ள ஜெபம் பணியாளியை ரசிக்கும்னு சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே. நாங்கள் இந்த நேரத்திலும் கத்தாவே விசுவாசத்தோடு முதற்கு பாதத்திலே கத்தாவே அப்பா அந்த விண்ணப்பங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் விடுதலை கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பிரசவத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு கத்தாவே தாய்மார்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கத்தாவே மலிய சகோதரியுடைய கத்தாவே மருமகளுக்காய் செபிக்கிறேன். நல்ல கத்தாவே சுக பிரசவத்தை தேவன் கட்டளை இடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். அநேகர் இந்த நாட்களிலே அப்பா பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நல்ல சுக பிரசவத்தை தேவன் கட்டளை இடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இதயத்திலே துவாரம் இதய அடைப்பு கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹார்ட் அட்டாக் இப்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இங்கே தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கட்டாவே அப்பா எத்தனையோ பாடுகளின் மத்தியிலே நான் போய்கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் தேவன் இந்த நாளிலே கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய இந்த படுக்கை எல்லாம் தேவன் நீங்க மாற்றி போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேர் தெரியாத சொல்ல முடியாத எத்தனையோ வியாதிகளோடு அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. எல்லாவற்றையும் நீங்க மாத்திரம் காண்கிறவரா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், உள்ளான உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவருக்கு இருக்கிற எல்லா வியாதிகளிலிருந்தும் தேவன் இந்த நாளிலே ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் மீண்டும் மீண்டுமாய் மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இணைப்பை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. லெஸ்லியனா சகோதரி ரீட்டாக்கா ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நெல்லை பிள்ளை மன்றி அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த இணைப்பானது அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதா இருக்க தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே. அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இன்டர்நெட் தடைகளை வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜன சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். மகள் போயிருக்கிற காரியங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிரமமாய் செய்து முடிக்க தேவன் உதவி செய்ய உம்முடைய பாதுகாப்புக்காரன் மகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தங்கி இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவன் மகளை தெய்வ தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். மகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. சொல்லி சகோதரியும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க அப்பா. எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. பாஸ்டரியாக்கா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திங்க அப்பா. சகோதரனுக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். குணா சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பேரு பேராகவும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் அருந்ததி சகோதரியை கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சேவைகள் இருக்குமா இருந்தால்
எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க தகப்பனே. எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் கர்த்தாவே மட்டுமா எங்களை நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா இல்லாமல் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து அருந்ததியம்மா. பிரைஸ் தி லார்ட் மா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களிலே இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா அநேக வாலிப பிள்ளைகள் வேலை இல்லாதபடிக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதே போல திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், இன்னும் குழந்தை பேருக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய இந்த 3 காரியங்களையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்கம்மா. ஜெபிக்கிறவங்களை ஆசீர்வதி. நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த காலை வழிக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை விசேஷமா இலங்கை தேசத்துக்காய் மன்றாடுகிறோம். ஆண்டவரை இலங்கை தேசத்து வாலிபர்களுக்காக, ஆண்டவரை இளைஞர்களுக்காக துதிக்கிறோம் சுவாமி. அந்த தேசத்தின் மேலாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இளைஞர்களை கத்தரி தேட முடியாதபடி தடைப்படுத்துகிற அசுத்தாவியின் கிரியைகளை நசிரனாய் இயேசுவின் நாமத்தில் மட்டங்கடிக்கிறோம் சுவாமி. அவர்கள் பஸ்ப பண்ண முடியாதபடி, முன்னேற முடியாதபடி, ஆண்டவரை ஆசீர்வாதமாய் இருக்க முடியாதபடி என்னென்ன காரியங்கள் ஆண்டவரை அசுத்த கிரியைகள் ஆண்டவரை அங்கு காணப்படுகிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. விடுதலையின் வெளிச்சத்தை அந்த வாலிபர்களுக்கு மேலாக கூறுகிறோம், மக்களுக்கு மேலாக கூறுகிறோம். ஆண்டவரை சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடைவார்களாக. ஆண்டவரை வேலையில்லா பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படி ஆண்டவரை நல்ல உத்தியோகங்கள் அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவரை அப்ளை பண்ணுற இடங்களிலே தேவ தயவு மனுஷ கிருபை ஆண்டவரே தேவ கிருபை பெருகும்படியாய் மனுஷ தயவு கிடைக்கும்படியாய் நம்முடைய நாமத்திலே கட்டளை ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரை எதிர்பார்க்கிற வேலையை விட நீர் நல்லதை ஆயத்தப்படுத்தி உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரை மகப்பேறுவக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவர்களுக்கு ஏற்ற காலத்துல நல்ல குழந்தையை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிங்க. சுக பிரவேசத்தை கட்டளையிடுங்க. நீரை பரம வைத்தியராயிருங்க. பிரவேசிக்க பண்ணுகிற நான் பிரவேசத்தை தடுப்பேனோ என்று சொன்ன நீர் ஆண்டவரை உடைய வார்த்தையின்படி சுக பிரவேசத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். கற்பத்தில் இருக்கிற கனியை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொட்டுக்கிறோம். அது நீர் கொடுக்கிற கொடை என்று விசுவாசித்து உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அதே போல ஆண்டவரே திருமண வயது அடைந்து இன்னும் ஆண்டவரை துணையாற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரை ஏற்ற காலத்துல நல்ல துணியை நீர் கட்டளையிடும் ஆண்டவரை. அதன் காலத்தில் நேர்த்தியாய் ஒழுங்காய் செய்கிற தேவன் அல்லவோ ஆண்டவரை. உம்முடைய கரத்தில் அந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொட்டுக்கிறோம் சுவாமி. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் பெருகுவார்களாக. உம்மை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுதெல்லாம் கூட கொட்டுக்கப்படும் என்று சொன்ன அன்பு தகப்பனே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை உம்மை தேடத்தக்கதாக, உமக்கு பிரியமான வழிகளிலே நடக்கத்தக்கதாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஆண்டவரை அதிலே ஆண்டவரை அவர்கள் ஊன்ற கட்டப்பட ஆண்டவரை நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொட்டுக்கிறேன் சுவாமி. பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா அவர்கள் ஜீவிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை குழந்தைகளுக்கு அறிவிக்கவும் தக்கதாக இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருப்பதாக ஆண்டவரின் சாபங்கள் நீங்கி போகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஃபேக்டரிகள் ஆண்டவரை உருவாக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமத்திலே இலங்கை தேசத்து மக்களை ஆசீர்வதிக்கிறோம். பொறுப்படுங்க உம்முடைய கிருபை உம்முடைய நன்மையின் ஜனங்களை தொடரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. பொல்லாத தீமைகளுக்கு விலக்கி அவர்கள் ஒவ்வொருவரை இரத்தத்தால் மூடி பாதுகாக்கும்படியா உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து சகல துதி கன மகிமை யாவும் செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் இலங்கை தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்படுறதுக்காய் நன்றி செலுத்துவோம். உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஐரீன் அவர்கள் விசேடமாக ஊழியர்களுக்காக சபைகளுக்காக அது மட்டுமல்ல சிறுபிள்ளை சீர்திருத்த பிள்ளைகள், சீர்திருத்த பாடசாலையில் உள்ள பிள்ளைகள், ஜெயிலில் உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக விசேடமாக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள்.
கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாலிபர்களுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறோம். கர்த்தர் அவற்றை எல்லாவற்றையும் கேட்டு காரியங்களை வழிநடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஐரீன் அவர்களும் காலை வேலை காரியத்தில் இருந்தபோதும் இணைந்து ஜபிக்கிற சகோதரன் குணா அவர்களையும் அதே வேளையிலே சகோதரி ஐரீன் அவர்கள் கால வேளையில் இணைந்தார்கள். பாஸ்டர் அன்றன் ஆசனம் இணைந்தார். சகோதரி டாலி அவர்கள் இணைந்தார்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. எண்ணிய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். சகோதரி ஜானட் அவர்கள் டொரண்டோவில் வந்திருக்கிறார்கள். அப்படியாக கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அவர் தங்கியிருக்கிற வீடுகளிலிருந்து ஜெபிக்க முடியாத நிலைமை, ஆனாலும் கர்த்தர் அவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. மீதியான நிகழ்ச்சிகள் கூடாக கடந்து சென்று நாங்கள் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாகவும் நீங்கள் இணைந்து கேட்க முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளையை நிறைவு கொண்டு வந்து